வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா, இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், பார்க் இந்த எக்ஸாமுக்கெலாம் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஃபிசிக்ஸில் வந்து நீங்கள் இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணிட்டீங்களான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு பேப்பரில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸான ஃபார்முலாஸை வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷனில் வந்து இந்த மாதிரியான ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் படிச்சிங்களா, இதை வந்து ரீகால் பண்ணியிருக்கீங்களா, இதில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த நீங்கள் அப்படி எதுவும் படிக்காமல் இருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்கையும் கவர் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நான் பயன்படுத்தின நோட்ஸ் தான். அதனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸ் அதில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து தியரியை விட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேசஸ் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட் டைமென்ஷனல், செகண்ட் டைமென்ஷனல், தேர்ட் டைமென்ஷனல்ன்ற அந்த வேரியேஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால் நிறைய கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து சிஎஸ்ஆர் நெட்டில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? கேட் எக்ஸாம்லேயும் கேட்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததுமே படிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, என்ட்ரோப்பின்னு ஒரு சப் டாபிக் வந்து நம்ம படிப்போம். என்ட்ரோப்பினா என்ன? சரிங்களா? அது எப்படி வந்து டொனேட் பண்ணுவாங்க என்றதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்ட்ரோப்பி வந்து எஸ்எல்எம் ஈக்குவல் டு கேஎல்என் ஒமேகா. சரிங்களா? ஒமேகா இஸ் த எல். ஓகேவா? லேட்ரன் எல் ஒமேகான்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அடுத்து பார்ஷியன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம அந்த பார்ஷியன் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து ஜெனரேட்டர் கேசஸ், இன்னொன்று வந்து நான் ஜெனரேட்டட் கேஸ். ஓகே, டீஜெனரேட் கேஸுன்னு 2 இருக்குது. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் டீஜெனரேட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா Z ஈக்குவல் டு சிக்மா இ பவர் மைனஸ் பீட்டா இ ஆர், அப்படி இல்லைன்னா இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் பீட்டா இ. சரிங்களா? இந்த கொடுப்பாங்க. இதில் வந்து ஈன்றது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவலை வந்து இண்டிகேட் பண்ணும். பீட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா 1/kT. சரிங்களா? 1/kTன்றது வந்து பீட்டா ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதுதான் வந்து நான் டீஜெனரேட் கேசஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா பார்ஷியன் ஃபங்க்ஷன். சரி, ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது டீஜெனரேட் கேஸ். ஓகேங்களா? இதில் வந்து பார்ஷியன் ஃபங்க்ஷனில் வந்து டீஜெனரேட் கேஸில் வந்து Z ஈக்குவல் டு சிக்மா ஜிஇ இ பவர் மைனஸ் பிஇ. ஓகேவா? பீட்டா இ. ஓகே, மைனஸ் பீட்டா இ. அப்படி இல்லைன்னா ஆர் இன்டெக்ரல் ஆஃப் ஜி இ பவர் மைனஸ் பீட்டா இ டிஇ. ஓகேங்களா? இங்கே வந்து ஜி வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா டீஜெனரேசி. ஓகேவா? ஜி வந்து டீஜெனரேசியோடைய ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, இப்போது n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படி இருக்குன்னும் போது அது வந்து எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது ZN ஆஃப் Z இங்கே வந்து லோயர் ஃபார்மில் இருக்கும், இங்கே வந்து ஹையர் ஃபார்மில் இருக்கும். Z⁻n அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம மாற்றிப்போம். இந்த பார்ஷியன் ஃபங்க்ஷன் வந்து டீஜெனரேட்டருக்கும் நான் டீஜெனரேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அந்த ஜி இஸ் ஏ டீஜெனரேஷன் சொல்லுவோம் இல்லையா? அதில் வந்து டீஜெனரேட் கேசஸில் வந்து இன்வால்மெண்ட் கொடுக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து வந்து இந்த பார்ஷியன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த பார்ஷியன் ஃபங்க்ஷன் ஃபார் கிளாசிக்கல் கேஸ். ஓகே, கிளாசிக்கல் ஐடியல் கேஸஸில் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு டைமென்ஷனில் எப்படி இருக்கும், செகண்ட் டைமென்ஷனில் எப்படி இருக்கும், தேர்ட் டைமென்ஷனில் எப்படி இருக்குன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா Z ஈக்குவல் டு L டிவைடட் பை H 2πmkt ஹோல் பவர் ரூட் ஆஃப் 2πmkt. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு டைமென்ஷனில் இந்த மாதிரி இருக்கும். அதே வந்து செகண்ட் டைமென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி a பவர் டிவைடட் பை h ஸ்கொயர் இன்ட்டு டூ ரூட் ஆஃப் 2. ஓகேங்களா? 2 ரூட் ஆஃப் 2. ஓகேங்களா? அப்போது 2nmkt மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்துட்டு தேர்ட் டைமென்ஷனுடைய கேசஸில் எப்படி இருக்கும், அப்போ வந்து Z ஈக்குவல் டு v/h3 2πmkt 3/2. சரிங்களா? அங்கே வந்து 1/2, அதுக்கப்புறம் செகண்ட் டைமென்ஷன் வந்து 2/2, தேர்ட் டைமென்ஷன் வந்து 3/2. சரிங்களா? இதுதான் வந்து அந்த பார்ஷியன் ஃபங்க்ஷனுடைய ஐடியல் கேஸஸோடைய டைமென்ஷனல் ஃபார்முலாஸ். ஓகே, இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாருங்கள், ரொட்டேஷன் பிட்வீன் எஸ் அண்டு போல். ஓகேங்களா? பைக்கான வேல்யூ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது S ஈக்குவல் டு -kb சம்மேஷன் I பை லேட்ரல்
பை டிவைடட் பை ஜிஐ. இங்கே ஜிஐஸ் வந்து டீஜெனரசி ஃபார்ம் வந்து ரீப்ரசன்ட் பண்ணுது. இது வந்து ரொட்டேஷன் பிட்வீன் த ஸ்பின் அண்டு போல் இதுக்கான இருக்கக்கூடிய வேல்யூ. சரி, அடுத்து வந்து பார்ஷன் ஃபங்க்ஷன் கேன் பி யூஸ்டு டு டிரைவ் த தெர்மோடைனமிக்ஸ் குவான்டிட்டிஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பார்ஷன் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம தெர்மோடைனமிக்ஸில் எப்படி குவான்டிட்டிஸை வந்து டிரைவ் பண்ண போகிறோன்றதை பற்றின டிஸ்கஷன். இந்த டாப்பிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா, இப்போ வந்து ஹரி ஆஃப் த எனர்ஜி. இதில் வந்து எனர்ஜி லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி பார் ஈக்குவல் டு மைனஸ் டோ பை டோ பீட்டா லேட்ரல் ஜெட். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபஸ்ட்டு எனர்ஜி லெவல். சரிங்களா, ஸோ இது வந்து ஹரி ஆஃப் த ஆவரேஜ் ஆஃப் த எனர்ஜி. சரிங்களா, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் குவான்டிட்டிஸில் வந்து ஆவரேஜ் ஆஃப் த எனர்ஜி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் ப்ரெஷர். ஸோ தெர்மோடைனமிக்ஸில் வந்து ப்ரெஷர் பார்க்கும்போது ப்ரெஷர் பார் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை பீட்டா டோ பை டோ வி இன்ட்டு எல்என்ஜெட். சரிங்களா, ஸோ அதுதான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக இங்கே வந்து டோ பை டோ வியால் வந்து வால்யூமால் ப்ரெஷர்னாலே வால்யூம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதால் இது பண்ணியிருக்கிறாங்க. இப்போது ப்ரெஷர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம் இல்லையா, ஸோ அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆவரேஜ் ஆஃப் த பொட்டன்ஷியல். ஸோ பொட்டன்ஷியலை வந்து நம்ம வந்து மியூவில் வந்து டினாமினேட் பண்ணுவோம் ஈக்குவல் டு, அப்போது மியூ பார் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை பீட்டா டோ என் பை டோ பை டோ என் லேட்ரல் ஜெட். சரிங்களா, ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து ஆவரேஜ் ஆஃப் என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபி வந்து எஸ்ஸில் டொனேட் பண்ணுறதுனால எஸ் பார் ஈக்குவல் டு கேபி லேட்ரல் ஜெட் ப்ளஸ் டோ இ பை டோ டி. சரிங்களா, ஸோ இங்கே எனர்ஜி வந்து என்ட்ரோபி வந்து வேரியபிள்ன்றதுனால நம்ம வந்து அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் அந்த சிம்பிள்குள்ளே நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதாவது கெட் நோட்டேஷன் சொல்லுவாங்க அது. ஓகேங்களா, ஸோ டோ கெட் நோட்டேஷன் இ டிவைடட் பை டோ டி. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்த டாபிக் பாருங்கள், த பார்ஷன் ஃபங்க்ஷன் ஃபார் கிளாசிக்கல் ஹார்மோனிக் ஆஸ்கிலேஷன். ஓகேங்களா, ஸோ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எப்படி அது ஒர்க் ஆகுது, இந்த பார்ஷன் ஃபங்க்ஷன் வந்து அங்கே எப்படி ஒர்க் ஆகுது, சிம்பிள் ஹார்மோனிக் கிளாசிக்கல் ஹார்மோனிக்கில் வந்து ஃபஸ்ட்டு டைமென்ஷனலில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்ஸில் இந்த டாபிக் படிக்கும்போது மற்ற எல்லா டாப்பிக்லையும் நீங்கள் இன்வால்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டைமென்ஷனில் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்க்கும்போது ஹாமில்டன் ஃபங்க்ஷன். ஹச்னாலே ஹாமில்டன் ஃபங்க்ஷன். சரிங்களா, அப்போது பி ஸ்கொயர் எக்ஸ் பை 2m ப்ளஸ் 1 பை 2m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். சரிங்களா, ஸோ h ஈக்குவல் டு எல் மைனஸ் டிவி அந்த ஃபார்முலாவில் இதை ஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது z ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் பீட்டா பி எக்ஸ் ஸ்கொயர் பை 2m ப்ளஸ் 1 பை 2 m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிபிஎக்ஸ் பை டிஎக்ஸ். ஸோ இது ஒரு ஃபார்முலேட்டு. ரெண்டாவது வந்து z ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் பீட்டா டிவைடட் பை 2m பி ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிபி பை எக்ஸ் இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் பீட்டா பை 2m ஒமேகா ஸ்கொயர் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போது இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணியிருக்கணும். இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னா ரூட் ஆஃப் பை பை ஆல்ஃபா அப்படின்னு நம்ம எழுதலாம். சரிங்களா, ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், அப்போ z ஈக்குவல் டு 2π kt டிவைட் பை ஒமேகா. ஸோ இந்த ஃபார்மேட்டு நமக்கு கிடைச்சிடும். இப்போது 2 டைமென்ஷனல் அண்டு 3 டைமென்ஷனலில் எப்படி எழுதணுன்றதை வந்து பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து ஆவரேஜ் ஆஃப் என்ட்ரோபி நாம் பார்த்தோம். அடுத்து வந்து ஆவரேஜ் ஆஃப் ஹாமில்டன் ஃபங்க்ஷன் ஃபார் எனர்ஜி. சரிங்களா, இப்போது ஹாமில்டன் ஃபங்க்ஷனால் எஃப்பில் டொனேட் பண்ணுறோம். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் கேபிடி லேட்ரல் ஜெட். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இந்த தெர்மோடைனமிக்ஸில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, பார்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அடுத்து வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறமா கிளாசிக்கல் ஐடியல் கேஸஸில் அந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ வந்து 4 கான்செப்ட் வந்து நீங்கள் வந்து ரிமெம்பர் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய உங்களோட டெக்ஸ்ட் புக்லேயும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்தது வந்து டைரக்ட் ஃபார்முலா வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணுன்றதை பற்றினா பார்க்க போகிறோம். டைரக்ட் ஃபார்முலா எங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிள் ஹார்மோனிக் ஆஸ்கிலேஷன். ஸோ அதில் தான் வந்து பயன்படுத்த போகிறோம். இப்போது எனர்ஜி பார் ஈக்குவல் டு 1 பை கேடி ஃபார் த ஈச் டைம் கைனெட்டிக் எனர்ஜியாகவும் இருக்கலாம், இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜியாகவும் இருக்கலாம். இப்போ வந்து 3 டைமென்ஷனல் அப்படின்னு பார்க்கும்போது 3 கைனெட்டிக் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை 3 பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்கலாம். அந்த டனல் வேவில் வந்து அது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். எங்களுடைய இமேஜினேஷனில் இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கணும். சரிங்களா, அடுத்தது வந்து இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள்.
எனர்ஜி பார் ஈக்குவல் டு கேடி ப்ளஸ் கேடி ப்ளஸ் கேடி. அப்போது 3kT கிடைக்கும். அப்போ எனர்ஜி பார் ஈக்குவல் டு 3kTன்னு கிடைக்கிது. இப்போ அது கைனெட்டிக் எனர்ஜியாகவும் இருக்கலாம், இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜியெல்லாம் இருக்கலாம். எங்கே? ஹார்மோனிக் ஆஸ்கிலேஷனில் இருக்கும். சரிங்களா? இஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆர் நான் இன்ட்ராக்ஷன், ஓகேவா? ஸோ அந்த பார்ட்டிகல் வந்து ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்கல அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கும். சரிங்களா? இப்போ வெலாசிட்டி 0வாக இருக்கும்போது அப்போ எனர்ஜி பார் எப்படி இருக்குன்னா ½ ப்ளஸ் ½ ப்ளஸ் ½ இப்போ வந்து ஆஃப்னு எங்கே வருது? இப்போ வந்து கைனெட்டிக் எனர்ஜிக்காக மாறிடும். இப்போ வெலாசிட்டி 0னா கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ இங்கே வந்து வெலாசிட்டி அங்கே 0 இல்லாதனால பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேங்களா? அப்போது 3/2 kT. ஓகேவா? அப்போ 3kT டிவைட் பை 2 அதுதான் எனர்ஜி ஃபார்மாக இருக்கும் டேர் த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்சம்பிள் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அந்த சிஸ்டம் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் த சிமிலியர் சிஸ்டம் ஹேவிங் த சம் கான்ஸ்டன்ட் பேராமீட்டர்ஸ், இதுதான் வந்து என்சம்பிள்ஸ். இப்போது இங்கே வந்து மைக்ரோ என்சம்பிள்ஸ், கெனானிக்கல், கிராண்ட் கெனானிக்கல். ஓகேவா? மைக்ரோ கெனானிக்கல், கிராண்ட் கெனானிக்கல். ஸோ இந்த வந்து 3 டாப்பிக்காக பிரிக்கிறாங்க. இப்போ வந்து மைக்ரோ கெனானிக்கல் அப்படின்னா இந்த வால்ஸ் ஆர் ரிப்பீட் இம்ப்ரென்சபிள் வெல் இன்சுலேட்டட். ஓகேவா? இந்த வால்ஸ் ஆர் ரிப்பீட் ரிஜிட் அண்டு இம்ப்ரேமபிள் வெல் இன்சுலேட்டட். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கெனானிக்கலை பொறுத்து வந்து அந்த வால்ஸ் ஆர் ரிஜிட் கண்டக்டிங் இம்பென்டபிள். ஓகேவா? ஓகேவா? இம்பென்டபிள் கண்டக்டிங் இம்பென்டபிள்ஸ். ஓகே. அடுத்து வந்து கிராண்ட் கெனானிக்கல், இந்த வால்ஸ் ஆர் இம்பென்டபிள் ரிஜிட் கண்டக்டிங். ஸோ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது நீங்கள் இதோடைய ஒரு உங்களுக்கு ஐடியாலஜிக்கு பாருங்கள், இந்த கிராஃப் பாருங்கள். இப்போ வந்து NVE அப்படின்னு இருக்குது. சரிங்களா? ஸோ பார்ட்டிகல்ஸ், வால்யூம் அண்டு எனர்ஜி, அது வந்து சீக்வன்ஸாக இருக்குங்களா? இது வந்து மைக்ரோ கெனானிக்கல். சரிங்களா? ஸோ NVE அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அதே கெனானிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா VNT இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்துடும். இங்கே எனர்ஜியை பற்றி பேசுவோம், இங்கே வந்து டெம்பரேச்சரு. இங்கே வந்து கிராண்ட் கெனானிக்கல் வந்து மைக்ரோ கெனானிக்கல் VT அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். மைக்ரோ VT அந்த ஃபார்மேட்டுக்கு அது வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்கள். Z ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய பேஜஸ். ஓகேங்களா? Z ஈக்குவல் டு சமேஷன் n ஈக்குவல் டு 0 e பவர் மைனஸ் பீட்டா n ப்ளஸ் 1/2 h ஒமேகா. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்டில் இப்போ இதுக்கான வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போது e பவர் மைனஸ் h ஒமேகா பீட்டா டிவைடட் பை 2 ப்ளஸ் e பவர் மைனஸ் பீட்டா h பீட்டா டிவைடட் பை 2 ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ அப்படின்னா என்ன வரும்? அப்போ இதை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுற போகிறோம். சரிங்களா? அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஏக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ e பவர் மைனஸ் h பீட்டா ஒமேகா டிவைடட் பை 2 அப்படின்றதையும் r ஈக்குவல் டு e பவர் மைனஸ் பீட்டா h ஒமேகான்றதையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஃபைனலாக நமக்கு வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் Z என்ன கிடைக்குதுன்னா e பவர் மைனஸ் பீட்டா h பை ஒமேகா டிவைடட் பை 2 டிவைடட் பை 1 மைனஸ் e பீட்டா h ஒமேகா. சரிங்களா? ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகிடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனலில் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எப்படி இருக்குன்னா Zn ஈக்குவல் டு 1/n. ஓகே, 1/n KT டிவைடட் பை h ஒமேகா இன்ட்டு ஹோல் பவர் 3 பவர் n. ஸோ இது தான் இருக்கும். இந்த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ரூஃப்டு. ஓகேவா? இப்போது அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபிசிக்ஸில் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் வந்து எந்த கொஷினுமே இருக்காது. இதில் வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் கொஷின்ஸ் அது வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த லா ஆஃப் த velocities. Okay, law of the velocities என்ன சொல்லுதுன்னா the number of particles in velocity range the between the ux and ux plus dx. ஓகேவா? uxக்கும் ux plus dxக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெலாசிட்டி ரேஞ்சஸை தான் அந்த வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷன். இப்போது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா n இன்ட்டு வி பவர் எக்ஸ் டி டீட்டா எக்ஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எம் பவர் டிவைட் பை 2 பை கேடி ஆஃப் ஓகே ரூட் ஆஃப் மைனஸ் எம்வி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2 kT ஓகேவா. இது ஒன்று டிவி பை டிஎக்ஸ் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பி ஈக்குவல் டு என் பை வின்னு சொல்லுவாங்க. இப்போ எம் டிவைட் பை 2 பை கேடி 1/2 root of 1/2 minus mv x square by 2kt dv by x. ஸோ இது இப்போ p மேக்ஸிமம் கண்டிஷனில் இருக்கும்போது m டிவைடட் பை 2 பை kt ரூட் ஆஃப் இன்ட்டு p ஆல்ஃபா t 1/2 இப்போ வந்து p வந்து மைனஸில் இருக்கும்போது சரிங்களா. ஸோ மினிமமாக இருக்கும்போது இன்டெக்ரல் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி விஎக்ஸ் பி டிவி பை எக்ஸ். ஸோ இப்போ ஃபைனல் வேல்யூ இருக்கும்போது அப்போ வி பவர் எக்ஸ் ஈக்குவல் டு வி பவர் ஒய் ஈக்குவல் டு 0 ஓகேவா, நான் ஜீரோ கண்டிஷனில் இருக்கும்போது சரிங்களா. ஸோ இதுதான் இதில் வந்து ஃபஸ்ட்டு டைமென்ஷனில் எப்படி இருக்கும், செகண்ட் டைமென்ஷனில் எப்படி இருக்கும், தேர்ட் டைமென்ஷனில் எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து v x square quotation equal to ket notation ஓகேவா, bra vectors ஓகேவா. ஸோ அது வந்து bra vectors. அடுத்து வந்து vy square bra vectors, அப்புறம் vz bra vectors வந்து எப்படி இருக்குன்னா kt by m. ஸோ இங்கே வந்து kt by mன்னு மட்டும் இருக்கும். அதே வந்து செகண்ட் டைமென்ஷனில் வந்து 2kt by m இருக்கும். தேர்ட் டைமென்ஷனில் வந்து 3kt by m இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேனுடைய வெலாசிட்டி வேரியபிள்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து the portion function for the particle in magnetic field. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து சிஎஸ்ஆர் நெட் கொஷின் வந்து கேட்பாங்க சரிங்களா. பார்த்தீங்கன்னா portion function for the particle in magnetic ஃபீல்டில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து வந்து z equal to e பவர் மைனஸ் பீட்டா இ ஓகேவா, மைனஸ் பீட்டா இ ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பீட்டா மியூ அண்ட் ஹச் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் பீட்டா மியூ பவர் -1 பீட்டா -1. இப்போது இங்கே யூபி ஈக்குவல் டு யூபி டவுன் ஓகேவா. இப்போ வந்து டவுன் வெலாசிட்டி இப்போ அப்போது மைனஸ் பி பீட்டா ஓகேங்களா. இப்போது z ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் மியூ பீட்டா பி ப்ளஸ் இ பவர் யூபி பீட்டா பி. ஸோ இதுதான் ஓகேங்களா. இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்து ஃப்ளட்ஸ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து சிஎஸ்ஆர் நெட்டில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான். எஃப் ஈக்குவல் டு என்கேடி லேன் ஏ பவர் 0 வி என் கேடி s/2. இப்போ ஃபைன் த u உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஆஸ் த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஈக்குவல் டு மைனஸ் என்கேடி லேன் ஜெட் ஓகேவா. அப்போ ஜெட் ஈக்குவல் டு அப்போ ஜெட் என்னவாக இருந்திருக்குன்னா ஏ மைனஸ் ஏ நாட் வி டிவைடட் பை என் கேடி 5/2 சரிங்களா. இப்போ யூ வேணும். அப்போ இதை வந்து நம்ம டோ பி எடுக்கலாமா. இப்போ டோ பீட்டா ஈக்குவல் டு லேன் ஜெட். இப்போ மைனஸ் டோ பீட்டா ஈக்குவல் லேன் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ டாட் வி டிவைடட் பை என் 1/பீட்டா 5/2 ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இப்போ 5n divided by 2 beta equal to 5/2 okay 5/2 nkt. அப்போ u equal to 5/2 nkt. ஸோ இதுதான் வந்து கொஷின் ஃபார் ஆன்சர் ஓகேங்களா, ஃபைனல் ஆன்சர். சரி ஓகே. ஸோ அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமென்ஷனல், செகண்ட் டைமென்ஷனல் அண்டு தேர்ட் டைமென்ஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா n இப்படி இருக்குது. அப்போ விஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேடி பை எம். செகண்ட் டைமென்ஷனில் வந்து விஆர்எம்எஸ் ஓகேவா. விஆர்எம்எஸ்னால் ஸோ இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ லா ஆஃப் த வெலாசிட்டிஸ் ஓகே, அது வந்து ஃபஸ்ட்டு டைமென்ஷன்லேருந்து விஆர்எம்எஸ் ரூட் ஆஃப் கேடி பை எம்னும், செகண்ட் டைமென்ஷனில் வந்து விஆர்எம்எஸ் ரூட் ஆஃப் 2kt by mனும், தேர்ட் டைமென்ஷனில் வந்து விஆர்எம்எஸ் ரூட் ஆஃப் 3kt by m அப்படின்ற ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கேட் கொஷின் ஒன்று பாருங்கள். இதில் இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கேட் கொஷின். இப்போ வந்து vx plus vy equal to whole square equal to v 2kt by m. அப்போ 2kt by m வந்து 2 டைமென்ஷனலில் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ v of x square equal to kt by m ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து vkt by m ஓகேவா. இப்போ வந்து vktயும் vrmsம் ஈக்குவலாக ஆகிடுச்சுன்னா அப்போ நமக்கு வந்து ஃபைனல் அப்போது வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்டன்ஷன் லா ஓகே வெலாசிட்டி லா ஆஃப் த ஃபீல்டு. இப்போ அடுத்து வந்து பார்க்கும்போது இது ரெண்டுமே ஈக்குவலாக ஆகிடும் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து மேக்ஸ்வெல்லுடைய
ஸ்பெஷல் கேஸஸ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி பேஸ்டு கொஷின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட் பீரியட் லாஸ்ட் ஒரு 1 மந்த் இருக்கும்போது ரிவிஷன் பண்ணக்கூடிய டாபிக் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸான டாபிக் தான். இதெல்லாம் இந்த டாப்பிக்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்களான்றத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.